ஒரே செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா கல்லணை வாசல் வர்சஸ் கல்லணேந்தல். கல்லணேந்தல் டாஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. கல்லணை வாசல் பேட்டிங் டீம் உள்ள பார்க்க முடியுது. இந்த மேட்சுக்கும் 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஓப்பனிங் பேரில் சேஞ்சஸே கிடையாது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் பாண்டி ஸ்ட்ரைக்லையும் நவீன் நான் ஸ்ட்ரைக்லையும். முதல் ஓவர் போட அக்ரம் அக்மல் அரௌண்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன் நேர எடுத்து வந்து கால் ஸ்டெம்ப்ல தெரியல செக் பண்ணுவாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப்ல போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட பாசிட்டிவ் ஸ்டார்டிங்க கல்லணேந்தல். அடுத்த பேட்ஸ்மேன் ஹரி ஃபுல் டாஸ் பால். அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல 4 ரன்ல 8மா 2 ரன் ஓடி எடுக்கறாங்க. ஓய்யோ ஜஸ்ட் மிஸ். நல்ல பேக்கப்புக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கேட்ச பிடிக்க முடியாது. விட்டு தான் பிடிக்க பார்ப்பாங்க. குத்த விட்டாங்கன்னா கண்டிப்பா 2 ரன். நல்ல த்ரோ 2 ரன். ஓய்யோ ஜஸ்ட் மிஸ்ஸிங். நவீன் மண்டைக்கு நேரம் போச்சு. குனிஞ்சு போயிட்டாரு. அங்க மிஸ் ஃபீல்டு பார்க்க முடியுது. 2 ரன் அலோ பண்ணுவாங்க. ஹேட்ரிக் டபுள். டாப் எட்ஜ் கீப்பர் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். பாலோட அண்டருக்கு வந்தாரு. ஹேட்ரிக் டபுளுக்கு அப்புறமா ஒரு விக்கெட். பலிக்கு பலி பந்து. அடுத்த பேட்ஸ்மேன் சுதன் லோ ஃபுல் டாஸ் ஆப்ஷன்ஸ்ல அண்டருக்கு ஆடி விட்டாரு. இதையும் 2 ரன்னா மாத்துவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஓவர்ல வர்ற 4வது டபுள். ஒரு ஓவர் முடிவுக்கு 8 ரன். அதில் 4 டபுள் 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட அசோகன் வந்திருக்காரு நவீன் ஸ்ட்ரைக்கில். அதுக்கப்புறம் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். அங்க ஃபீல்டர் பிடிக்க முடியாதான்னு பார்த்தா பிடிச்சிருக்காருங்க. என்ன கேட்சிங்க, ரன்னிங் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேம் சேஞ்சிங் கேட்சாக இருக்கும். பவுலரே நடந்தே போயிட்டாராங்க அந்த ஃபீல்டரை நோக்கி. அடுத்த பேட்ஸ்மேன் ஹரி நல்ல நீல அகலத்தில் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. டாட் பால். நல்ல நீல அகலம். அகைன் பாடி அட்டாக்கு. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். சிங்கிள். சுதன் ஸ்ட்ரைக்ல லெஃப்டி. நல்ல ஷாட். நேருக்கு நேரம் ஒரு ராக்கெட்டை கிளப்பி விட்டாரு. அங்க ஃபீல்டர் டிராப்புங்க. கைக்கு விழுந்த கேட்சை விட்டுட்டாங்க. ஆனா ஒரு ரன்னிங் கேட்ச் இதே ஓவர்ல பார்க்க முடிஞ்சு. இதுதான் கிரிக்கெட். என்ன வேணா நடக்கும். நல்ல ஷாட். அதே திசை. இந்த தடவை ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க. இப்பதான் பெருமூச்சு விட்டுருப்பாரு அந்த ஃபீல்டர். ஐயோ திரும்ப நம்மளை நோக்கி வருதேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. நீ பேட்ஸ்மேன் லெஃப்டி பிரதீப் திருக்கி விட்டாரு. சான்ஸ் வர நோட்டர் பார்ப்போம். எரியல. அப்படிங்கிறப்போ சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 12 ரன் ஆடி இருக்காங்க. பால் டு பால் 13 டார்கெட். இந்த ஓவரை 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு அசோகன். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அக்மல் ஸ்ட்ரைக்லையும் அசோகன் நான் ஸ்ட்ரைக்லையும். பசீர் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஃபர்ஸ்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ். இங்கே தட்டிட்டு ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் வெல் லெஃப்ட் எடுத்தாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட். ஆனால் சுத்திரம் பக்கமாக படலை. இந்த பக்கமாக ரிவர்ஸில் போட்டிருக்கு. சுதன் இருக்காரு அங்கே ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக். ஃபிளாட்டா கீழே ஆனாரு. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. இது கண்டிப்பா 2 ரன்னா இருக்கும்னு பார்த்தா ஃபீல்டர் பாண்டி ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாருங்க. பால் பம்ப் ஆயிருச்சு. தப்பான த்ரோ. ஒரு ரன் முக்கியங்க. இங்க 2 ரன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டவுன் த ட்ராக் போனாரு. டாட் பால். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. டவுன் த ட்ராக் அகைன். அதே மாதிரியான பந்து. குயிக்கர் ஒன். லாஸ்ட் 2 பாலா பாசிட்டிவா முடிச்சு கொடுத்துருக்காரு பஸ். ஒரு ஓவர் முடிவுக்கு 4 ரன்னு. நோ விக்கெட். ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 9 ரன்னு தேவை. சுதன் பவுலிங் எண்டில் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் இருக்க போது. இங்கே ஸ்ட்ரைக்கில் அசோகன் நிறைய பிளான் வச்சிருப்பாரு. அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். பாட்டம் முட்டு. ஃபீல்டர் அங்க கிளியர் ஆச்சுனா மேட்ச் இங்கே முடியும். கேட்ச பிடிச்சாருனா மொமெண்டம் இன்னும் இருக்கும். கேட்ச பிடிச்சிருக்காருங்க. விக்கெட். வெக்ஸாய் நிக்கிறாரு. ஹார்ட் லக் அசோக். அடுத்த பேட்ஸ்மேன் அருணாச்சலம் கேமியா வர ஆரம்பிப்போம். டவுன் த ட்ராக். வாட் அ ஷாட். ஓய்யோ எங்க போயிருச்சுங்க. யோசிக்கவே இல்லை. அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தாண்டாங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. 2 more to tie, 3 more to win. ஐயோ குனிஞ்சிட்டாரு பாலை பார்த்து. ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க.
Quicker one. What a delivery. Dot ball. One more to tie, two more to win. இங்கே தட்டிட்டு அங்க ரன் அவுட் ஆன்னு பார்ப்போம். டைரக்ட் ஹிட், விக்கெட் கொடுத்துருக்காங்க. பிரஷரை தானா எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கமா விக்கெட்டும் போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கலனி வாசல் 4 விக்கெட்டு, இவங்க 2 விக்கெட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ விக்கெட் வித்தியாசம் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 2 பாலுக்கு 2 ரன் தேவை. விக்கெட்டே விடாமல் 2 பாலுக்கு 1 ரன்னே போதுமானது பேட்டிங் டீமுக்கு. ஆனால் அவங்க 2 பாலையுமே டாட் பால் போடணும். ஒரு டாட்டா பதிவு பண்ணிட்டாங்க. இங்க அப்பீல் எடுக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான அப்பீல். டாட் பால். ஒரு பாலுக்கு 2 ரன் தேவை. 1 ரன்னே போதுமானது. அல்லது அவங்க டாட் பால் போட்டாங்கன்னா இல்லை விக்கெட் எடுத்தாங்கன்னா கலனி வாசல் பக்கமாக போகும். 1 ரன் ஆட்டாங்கன்னா கல்லணேந்தல் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சுங்க இது. செமிஃபைனல். எல்லா ஃபீல்டரும் சுத்து போட்டாங்க. வெல் பிளேட். ஆனாங்க விக்கெட். வாட் a மேட்ச்ங்க. எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. சரியான மேட்சுங்க. அருணாச்சலம் அடிச்ச அந்த 6 இங்க யூஸ் ஆகாமலே போயிருச்சு. இந்த செமிஃபைனல கலனி வாசல் வின் பண்றாங்க. சரியான மேட்சுங்க. வாட் a மேட்ச். மேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட்னே சொல்லலாம். இந்த ஃபினாலே யாருக்கு பார்த்தீங்கன்னா கலனி வாசல் வர்சஸ் ஆவுடையார் கோவில் ட்ரீம் பாய்ஸ். ஒரு டாஸை வின் பண்ண கலனி வாசல் பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. ஒரு ஓவர் மேட்ச், சூப்பர் ஓவர்னே சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அதே பேர் பாண்டி ஸ்ட்ரைக்லையும் நவீன் நான் ஸ்ட்ரைக்லையும். அந்த ஒரு ஓவர் போட மணி வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஓவரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வாக்கிங் லென்த்ல அருமையான ஒரு பந்து வீச்சு. எங்கேயோ போட்டு எங்கேயோ போயிருச்சு. ஓடி எடுப்பாங்க. அருமையான ஒரு தடுப்பாட்டம். 2 ரன் இப்போ வரைக்கும் ஓடி இருக்காங்க. வைடு ப்ளஸ் 2 ரன். பாலே போடாமல் 3 ரன் ஆயிடுச்சு. ஏறி போய் ஆட பார்த்தாரு. ஒயிட் பால். பாலே போடாமல் இப்போ 4 ரன்னாக மாறுது. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். பாடி அட்டாக். பாலை தேடினார் பேட்ஸ்மேன். பார்க்க முடிஞ்சு சிங்கிள். நவீன் ஸ்ட்ரைக்ல உச்சி பந்து கொடியேத்தம். பவுலரே ஓடிக்கிட்டு இருக்காரு. செம்ம ஆக்டிவா இருக்காரு. நல்ல டேக்கன். நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஹரி அடுத்தனி பேட்ஸ்மேன். பீன் த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. அம்பேஸ்கர். ஒயிட் பால். ரீபால். பாடி அட்டாக்கு. ஒரு ரன் ஓட விட்டுவாங்க. சிங்கிள். 4th ஒன் பாண்டி ஸ்ட்ரைக்ல. ஸ்டம்ப் லைன்ல இங்கே தட்டிட்டு 2க்கான சான்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபீல்டர் வர்றதுக்குள்ள பவுலரே வந்திருக்காருங்க. வாட் எனர்ஜி லெவல். 2 ரன். லாஸ்ட் மோர். உடம்ப கொடுத்து ஆட பார்த்தாரு. இங்கே கிடக்கும். ஈஸியாக ஓட்டாங்க. குயிக் சிங்கிள். லாஸ்ட் ஒன்று. ஒரு முக்கியமான பந்து. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஸ்டம்ப் மேலே தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ அங்கே ரன் அவுட்டாக மாறும்னு நினைக்கிறேன். எஸ், ரன் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவுக்கு ரவுண்டாக 10 ரன் ஆடிருக்காங்க. 11 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட் லைட்டும் ஆகிட்டு இருக்கு. குரு ஸ்ட்ரைக்லையும் பவர் நான் ஸ்ட்ரைக்லையும். பவர் அந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். அங்கே பசீர் முதல்ல ஓவர் போட. வெல் பிளேட். ஆப்ஷன்ஸ்ல தெளிவா பார்த்தாரு. பேட் லைட்ல எப்படி பார்த்து ஆடுறாங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன். குயிக்கர் ஒன் அடிச்சு போட்டாரு. டாட் பால். 4 பாலுக்கு 10 ரன் தேவை. அப்படிங்கிறப்போ டாப் ஏஜ் நவீன் கீப்பர் நல்ல டெக்கானான்னு சொல்லும் போதே ட்ராப்பு. அப்படிங்கிறப்போ 1 ரன் ஓட விட்டாங்க. லாஸ்ட் 3 மூவ். லோ கேப்ட் கீழே வந்துச்சு. டாட் பால். 2 பாலுக்கு 9 ரன் தேவை. நல்ல ஷாட். நேருக்கு நேரா மட்டார் முட்டு. பவுண்டரி இருந்தால் சான்சஸ் இருக்கும். ஆனால் அங்கே ஃபீல்டர் வந்துட்டார் பாண்டி. கீப்பர் 2 லட்சம். ஓய்யோ மூடிட்டாங்க. மோதிட்டாங்க. அதுக்கடையில் நின்ட்டார் பேட்ஸ்மேனை. 2 ரன். 6 more to tie, 7 more to win. 6 அடிச்சாங்கன்னா விக்கெட் வித்தியாசத்தில் பேட்டிங் டீம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே தான் கிடக்குது பந்து. கலனி வாசல் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல் பிரைஸ் 20,000 எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நல்ல மேட்சஸ் விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். அதுவும் அவங்களோட செமிஃபைனல் மேட்ச் சரியான மேட்ச். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ஸ்டம்பை படிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டோர்னமெண்ட்டோட 5th பிரைஸ் சாத்தியக்குடி 6,000 ரூபா பிரைஸ் மணி ப்ளஸ் இந்த கப்பு சின்னதாக இருந்தாலும் ஆகும். 4th பிரைஸ் ஆவுடையார் கோவில் ஏசிசி 10,000 ரூபா பிரைஸ் மணி ப்ளஸ் டோர்னமெண்ட்டோட 3rd பிரைஸ் 15,000 ரூபா ப்ளஸ் இந்த கப்பு. டோர்னமெண்ட்டோட 2nd பிரைஸ் ஆவுடையார் கோவில் ட்ரீம் பாய்ஸ் 18,000.
இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பவுலர் சுதன் அவர். பேட்ஸ்மேன் அசோக் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு. நல்ல டோர்னமெண்ட் அவருக்கு. அதே மாதிரி பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நவீன் அவருக்கு. அதே மாதிரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. எல்லா மேட்சுமே எக்கனாமி. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல மெடல் கொடுக்குறாங்க. கேம் ஆடி இருந்தாரு. சிறந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ஒரு மெடல். டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் கலனி வாசல் 20,000 பிரைஸ் மணி டீமோட வாங்குறாங்க. பிளஸ் இந்த கப்பு பெரிய கப் மச் டிசர்வ்டுங்க இந்த டீம். சரியான டோர்னமெண்ட் ஆடிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. எங்களது கிரிக்கெட்டை கொண்டு சென்றதற்கு கமிட்டியின் சார்பாக அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையில் ஸ்டேஜ் அமைத்து கொடுத்த சேகரனுக்கு டீம் பாய் செய்வதால் முன்னாடி போட்டப்படுகிறது. சிறந்த முறையில் நடுவர் பணியாற்றிய ஆர்வலர் அண்ணன் வெற்றி வேந்தன் அவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.